ராஜ்மா ரெசிபி எப்படி செய்கிறதுக்கான ஃபுல் லென்த் வீடியோ தான். ராஜ்மாவை இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு 5லேருந்து 6 விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி கீழே ஊற்றிட வேணாம், இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வரமிளகாவை, காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதிலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அப்படி. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ராஜ்மா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்றதால கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கடைசியாக வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா குக் ஆகும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இப்போது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ராஜ்மா நல்லா ரெடியாக இருக்கும். இதில் நீங்கள் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி இருக்கும் இல்லையா, அதுவும் கொத்தமல்லியும் இதில் வந்து கடைசியாக தூவி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தாளிப்புக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சியை நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிட்டு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தாபா ஸ்டைல் ராஜ்மா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி இல்லை தோசை இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜ்மா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீன்ஸ் கூட. ஸோ அதனால் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.